கதை கேட்க ஆவலா காத்துட்டு இருக்க நண்பர்களுக்கு வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கதை சொல்லவா? போன எபிசோடில் அந்த சின்ன பையன் அவனுடைய அப்பா கிட்ட மைக் டைசனை பற்றி கேட்க அவரும் ஃபுல்லாக சொல்கிறாரு. அந்த எபிசோடை பார்க்கலனா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அந்த பையன் அவங்க அப்பா கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். சரிப்பா, டைசனுடைய ஹீரோவான அந்த பாக்ஸரை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே. அவர் யார், அவர் பேர் என்ன அப்படின்னு அந்த பையன் கேட்க அவனுடைய அப்பா சொல்ல ஆரம்பிக்க அப்படியே நாமளும் கதைக்குள்ளே போகலாம். இது வாட் இஃப் ஐ ரோட் எபிசோட் 2. I am the Watcher. I am your guide through these vast new realities. Follow me and ponder the question, what if? ஓப்பன் பண்ணா Jan 17 year 1942 யூஎஸ்ஏல கென்டக்கியில் லூஸ் வெல்லி அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு பெரிய பங்களா வீடை காமிக்கிறோம். அந்த வீட்டுக்குள்ள பிரெக்னன்ட் லேடி ஒருத்தங்க வீடு கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தா அந்த இடத்துல வேலை பார்க்குறவங்க மாதிரி தெரியுது. அவங்க அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு திடீர்னு லேபர் பெயின் வருது. அப்படியே கட் பண்ணா ஒரு பிளாக் அமெரிக்கன் பெரிய பங்களா வீட்டுக்குள்ள பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காரு. அப்போ அவருடைய ஒய்ஃபுடைய ஃப்ரெண்ட் அங்க ஓடி வராங்க. கேஷியஸ், ஒடிசாவுக்கு லேபர் பெயின் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல கேஷியஸ் உடனே அங்கிருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. இவங்க 2 பேருக்கும் அழகான ஒரு ஆம்பளை குழந்தை பிறக்குது. இவங்க அந்த குழந்தைக்கு கேஷியஸ் மாசலஸ் கிளே ஜூனியர் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. இவன் தான் நம்ம கதையுடைய ஹீரோ. கேஷியஸ் கிளே பிளாக் பீப்புளை சர்வன்ட் கிளாஸாக பார்க்கக்கூடிய ஒரு செக்ரிகேட்டட் கம்யூனிட்டியில தான் வளர்றான். அப்படியே ஒரு 12 இயர்ஸ் டைம் ஜம்ப் பண்ணா கேஷியஸ் கிளேக்கு இப்போ வயசு 12. அவன் அடம் பிடிச்சு அவனுடைய அப்பா கிட்ட இருந்து பரிசா வாங்கின ரெட் கலர் சைக்கிள்ல ஜாலியா ஓட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கான். ஈவினிங் வந்து பார்த்தா சைக்கிளை காணோம். அவன் அப்பா ஆசையா வாங்கி கொடுத்த சைக்கிள் திருடு போனதை நினைச்சு நைட்டு ஃபுல்லா தூங்காம அழுதுட்டே இருக்கான் கேஷியஸ் கிளே. அவனுடைய அப்பாவும் அதை பார்த்துட்டு சைக்கிள் கண்டுபிடிக்கிறதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. சில நாள் கழிச்சு சைக்கிள் கிடைச்சிருச்சு, ஸ்டேஷன்ல வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு தகவல் வருது. அந்த தகவல் வந்து சேர்ந்ததும் கேஷியஸ் கிளே ஜூனியரும் கேஷியஸ் கிளே சீனியரும் 2 பேரும் ஸ்டேஷனுக்கு போறாங்க. கேஷியஸ் கிளே ஜூனியர் அவனுடைய சைக்கிளை திருடனை பார்த்ததும் பாஞ்சு அவனை கோபமா அடிக்கிறதுக்கு போகிறான். அதை பார்த்து சுத்தி இருக்கிற ஆபீசர்ஸும் அவனுடைய அப்பாவும் தடுக்கிறாங்க. அதனால அந்த இடத்துல ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படுது. இந்த சத்தம் கேட்டு உள்ள இருந்து ஒரு சுப்பீரியர் ஆபீசரும் அவருடைய ஃப்ரெண்டும் வெளியே வர்றாங்க. கேஷியஸ் கிளே பண்றதை பார்த்த அந்த ஆபீசர் அவன் கிட்ட வந்து மண்டி போட்டு அவன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. தம்பி, நீ பெரியவனா வளர்ந்து என்ன மாதிரி ஒரு ஆபீசரா மாறி அதுக்கப்புறம் இவனை மாதிரி ஆளுங்களை பார்த்துக்க. இப்போ இவனை நாங்க பார்த்துக்கிறோம், விட்டுடு அப்படின்னு சொல்ல அதை கேட்ட கேஷியஸ் கிளே அந்த திருடனை பார்த்து சீக்கிரமா ஆபீசர் ஆகிறேன், அப்புறம் இருக்குடா உங்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய சைக்கிளை தள்ளிக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். இங்க நடந்ததெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த சுப்பீரியர் ஆபீசரோட ஃப்ரெண்டு, சரி நான் கிளம்புறேன், எனக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா கிளம்புறாரு. கிளம்புனவர் நேரா கேஷியஸ் கிளே கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. மிஸ்டர் கிளே, என் பெயர் ஜோ மார்டின், நான் ஒரு பாக்ஸிங் கோச். நீங்க உங்க பையனை என்கிட்ட பாக்ஸிங் ட்ரைனிங்க்கு அனுப்புவீங்களா அப்படின்னு கேட்க கிளே சீனியர் யோசிக்கிறாரு. அதை பார்த்த ஜோ கிளே ஜூனியரை பார்த்து, தம்பி, என்கிட்ட பாக்ஸிங் ட்ரைனிங் எடுத்தனா நிறைய மேட்ச் விளையாடலாம், அது மூலயமா நீ நிறைய மேட்சை ஜெயிச்சு ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலம் நீ நினைச்ச மாதிரியே ஆஃபீஸராகவும் ஆக முடியும் அப்படின்னு சொல்ல அவர் சொன்னதை கேட்ட கிளே ஜூனியரோட முகம் 100 வாட்ஸ் பல்பு போட்ட மாதிரி பிரகாசமா எரியுது. அதை பார்த்த அவனுடைய அப்பாவும் மகன் ஆசைப்படுறான்னு பாக்ஸிங் ட்ரைனிங்க்கு ஒத்துக்கிறாரு. கிளே ஜூனியர் ஹாப்பியா வீட்டுக்கு போறான். கிளே ஜூனியர் வீட்டுக்கு போனதும் நடந்தது எல்லாத்தையும் அவனுடைய அம்மா கிட்ட சொல்லி சந்தோஷப்படுறான். அவனுடைய அம்மாவும் அதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க. அடுத்த நாள்ல இருந்து கொலம்பியா ஜிம்ல ஜோ மார்டினுடைய பார்வையில கேஷியஸ் கிளே ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்றான். ஃபர்ஸ்ட் ஜம்பிங் ரோப்ஸ், அதுக்கப்புறம் பஞ்சிங் பேக்ஸை ஹெவியா ஹிட் பண்றது, ஷேடோ பாக்ஸிங் மாதிரியான ட்ரைனிங் எல்லாம் எடுக்கிறான். கிளேவுடைய பாக்ஸிங் ஸ்டைல் யூனிக்கா இருக்கிறத கோச் நோட் பண்றாரு. வித்தின் 6 வீக்ஸ் கேஷியஸ் கிளே அவனுடைய ஃபர்ஸ்ட் ஃபைட்டுக்கு ரெடி ஆகிறான். அந்த ஃபைட்டை ஈஸியா வின்னும் பண்றான். அதுக்கப்புறம் கடுமையா ட்ரைனிங் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுடைய யூனிக்கான ஸ்டைலை இன்னும் இம்ப்ரூவ் பண்றான். ஆஃப்டர் 2 இயர்ஸ் 1956 கோல்டன் கிளவ்ஸ் டோர்னமெண்ட் அண்ட் நேஷனல் கோல்டன் கிளவ்ஸ் டோர்னமெண்ட்ல 2த்துலயும் பார்ட்டிசிபேஷன் பண்ணி சாம்பியன்ஷிப்பை தட்டி தூக்குறான். கிளே ஜூனியருடைய அபரிவிதமான திறமையால 1960 ரோம்ல நடந்த சம்மர் ஒலிம்பிக்ஸ் லைட் ஹெவிவெயிட் கேட்டகரியில கோல்டு மெடல் அடிக்கிறான். கேஷியஸ் கிளேவுடைய அமெச்சூர் ரெக்கார்டு மொத்தமாக 6 கென்டக்கி கோல்டன் க்ளோவ்ஸ் டைட்டில்ஸ், 2 நேஷனல் கோல்டன் க்ளோவ் டைட்டில்ஸ்,
அண்ட் வான் அ கோல்டு மெடல் இன் 1960 ஒலிம்பிக்ஸ். இவனுடைய ட்ராக் ரெக்கார்டு மட்டுமே 100 வின்ஸ் அண்ட் ஒன்லி 5 லாசஸா இருக்கு. அதே 1960 அக்டோபர் 29 கிளாஷஸ் கிளே அவனுடைய ஃபர்ஸ்ட் டெபியூ ப்ரோ மேட்சை விளையாடுறான். லூயிஸ்வில்லில் ஃப்ரீடம் ஹாலில் 6 ரவுண்ட் ஃபைட்டாக நடந்த அந்த மேட்ச்சில் ஒனானிமஸ் டெசிஷன் பேசிஸில் வின் பண்ணுறான். கிளாஷஸ் கிளேவுடைய அடுத்த இலக்கு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் டைட்டிலாக தான் இருந்தது. அதுக்காக வருஷ கணக்கில் கடுமையான ட்ரைனிங்குள்ளே போகிறான். கிளாஷஸ் கிளே அப்போ ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் டைட்டிலை ஹோல்ட் பண்ணி வச்சிருந்த ஃபேமஸான பாக்ஸர் சன்னி லிஸ்டன் அப்படின்ற பாக்ஸரை சேலஞ்ச் பண்றான். அந்த சன்னி லிஸ்டன் அப்படின்ற பாக்ஸரும் சாதாரணமானவர் கிடையாது. ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. மக்கள் மத்தியில பிரபலமானவராகவும் இருக்காரு. கிளாஷஸ் கிளே இந்த மாதிரி அவரை சேலஞ்ச் பண்ண மக்களும் சுத்தி இருக்க கிரிட்டிக்ஸும் அவனை பத்தி தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் கிளாஷஸ் கிளே அதை பத்தி கவலைப்படாம லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றான். And it might be great, but he will leave in 8. If he want to go to heaven, I'll get him in 7. He'll be in worse of 6 if I cut it to 6. If he keeps talking jive, he'll go in 5. If he make me sore, he'll go like more. If he keeps talking about me, I'll get him in 3. If that don't do, he'll fall in 2. And if he run, he'll go in 1. And if he don't want to fight, he should keep himself home that night. மக்கள் சன்னி லிஸ்டனோட பதிலை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க சன்னி லிஸ்டனும் கிளாஷஸ் கிளேவுடைய சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. February 25, 1964 இவங்க 2 பேருக்கும் இடையில மேட்சும் நடக்குது. If you like to lose your money, be a fool and bet on Sunday. அந்த டைம்ல சன்னி லிஸ்டன் ஒரு டிமாண்டிங்கான பாக்ஸா இருந்ததுனால அந்த மேட்சை பார்க்க வந்தவங்க எல்லாரும் சன்னி லிஸ்டன் தான் ஜெயிப்பாங்கன்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அங்க இருக்கிற கிரிட்டிக்ஸ் அதுக்கப்புறம் பாக்ஸிங் மேட்சை பார்க்க வந்த மக்கள்னு எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ற விதமா வெறும் 8-1 ரெக்கார்டு வச்சிருந்த 22 வயசான கிளாஷியஸ் கிளே 7th ரவுண்டுல டெக்னிக்கல் நாக் அவுட் பண்ணி சன்னி லிஸ்டனை கிளாஷியஸ் கிளே வின் பண்றான். மேட்சுக்கு அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு இஸ்லாம் ரிலிஜனுக்கு கன்வெர்ட் ஆன கிளாஷஸ் கிளே அவனுடைய பேரை முகமது அலினோ மாத்துறான். சன்னி லிஸ்டனை வின் பண்ணி முகமது அலியா மாறின கிளாஷஸ் கிளே உடைய கெரியர் இங்கிருந்து தான் பீக்குக்கு போக ஆரம்பிக்குது.
அந்த நாட்டில் வாழ்கிற கருப்பினத்தை சேர்ந்தவங்களை ஸ்லேவ்ஸா ரேசிசமோட பார்க்கக்கூடிய அந்த டைமில் முகமது அலியோடைய வெற்றி கருப்பினத்தை சேர்ந்தவங்களோட மொத்த வெற்றியா பார்க்கப்பட்டுச்சு. கருப்பினத்தை சேர்ந்தவங்க மத்தியில் முகமது அலி ஒரு ஹீரோவா வலம் வந்தாரு. என்னதான் அலியுடைய கேரியர் உச்சத்தில் இருந்தாலும் தடங்களை அவரை சோதிக்கிற மாதிரியான சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. 1966 வியட்நாம் வாரில் வியட்நாமுக்கு ஆப்போசிட்டா யூஎஸ் சார்பில் சண்டை போடுறதுக்காக மிலிட்டரி இருந்து முகமது அலிக்கு அழைப்பு வருது. ஆனா அலி ரிலீஜியஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக அதை மறுத்துட்டாரு. அதனால அவருக்கு சில பிரச்சனைகளும் ஏற்பட்டது. If I'm gonna die, you my enemy. My enemy is the white people, not Vietcong's or Chinese or Japanese. You my opposer when I want freedom. You my opposer when I want justice. You my opposer when I want equality. You won't even stand up for me in America for my religious beliefs, and you want me to go somewhere and fight, but you won't even stand up for me here. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. அதே 1967 February 16 அலிக்கும் எர்னர் டெரல் அப்படின்ற ஒரு பக்கம் அவர் தன்னுடைய கேரியருக்காக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, இன்னொரு பக்கம் தன்னை சார்ந்தவங்களுக்காகவும் தன்னுடைய கொள்கைக்காகவும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. இப்படி ரெண்டுத்தையும் டேக்கிள் பண்ணிட்டு இருக்காரு முகமது அலி. இதோடைய விளைவா 1967 மிலிட்ரியில் சேர மறுத்ததுனால அவருடைய ஹெவி வெயிட் பாக்ஸிங் டைட்டில் பறிக்கப்படுது, பாக்ஸிங் லைசன்ஸ் சஸ்பெண்ட் பண்ணப்படுது. அதோட 5 years இம்ப்ரிசன்மெண்ட்டும் $10,000 அபராதமும் தரணும்னு கோர்ட்ல சொல்லிடுறாங்க. முகமது அலி கோர்ட்டில் மேல் முறையீடு பண்ணி அந்த தண்டனையிலிருந்து தப்பிக்க போராடுறாரு. அவருக்கு ஆதரவு சேர்க்கிற விதமா ஸ்டாண்ட் பை மீ அப்படின்ற ஒரு ஆல்பம் சாங்கை சொந்த குரலை பாடி ரிலீஸும் பண்றாரு. பல கட்ட போராட்டத்துக்கு அப்புறம் 4 வருஷம் கழிச்சு இந்த கேஸ் இழுபறியா போய்கிட்டு இருக்குன்றதுனால 1971 தான் யூஎஸ் சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸை முடிச்சு விடுறாங்க. பல கட்ட போராட்டத்துக்கு அப்புறம் அலி மறுபடியும் அவருடைய கேரியரை பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த வகையில் 1971 மார்ச் மாதம் நியூயார்க்ல மேடிசன் ஸ்கொயர் கார்டன்ல ஃப்ரேசியர் அப்படின்றவரை எதிர்த்து சண்டை போடுறாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மேட்ச் அவருக்கு மறக்க முடியாத மேட்சாக மாறுது. ஏன்னா ஃபைட் ஆஃப் த செஞ்சுரி அப்படின்னு அழைக்கப்படுற அந்த மேட்ச்ல யுனானிமஸ் டெசிஷன்ல ஃப்ரேசியர் வின் பண்றாரு. இதெல்லாம் பார்த்து துவண்டு போகாத முகமது அலி அதுக்கு அடுத்த வருஷமே 1972 ஜெர்ரி குவாரி அண்ட் ஃப்ளாய்டு பீட்டர்சன், பாப் ஃபாஸ்டர்னு நிறைய பேர் கூட தொடர்ந்து மேட்சஸ் விளையாடுறாரு, அதில் வின்னும் பண்றாரு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி 1973 கென் நார்டன் அவர் கூட விளையாண்ட ஒரு மேட்ச்ல கென் நார்டன் அடிச்ச அடியில முகமது அலியோட தாடை உடஞ்சு போகுது. அதுதான் அவருடைய கெரியருடைய செகண்ட் ப்ரோ லாஸா பார்க்கப்படுது. இந்த லாஸ் ப்ளஸ் அந்த இன்ஜுரி முகமது அலியை மனதளவில் ரொம்ப பாதிக்குது. ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்குள்ளே போகிறாரு. ரெக்கவரி ஆனதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த சில வருஷங்களில் சில மேட்சஸ் விளையாடினாலும் அது பெரிதளவில் பேசப்படக்கூடிய மேட்சஸாக இல்லை. இதுக்கு இடையில தான் அவருக்கு ஒரு டயக்னஸ் பண்ண முடியாத ஒரு டிசீஸ் இருக்கிறது தெரிய வருது. அந்த டிசீஸோடைய சிம்டம்ஸாக அடிக்கடி அவர் டயர்ட் ஆகிறது, சீக்கிரமாகவே ஃபெட்டிக் ஆகுறது, இந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸுக்கு உள்ளாகிறாரு. இது இப்படி போய்கிட்டு இருக்க October 2, 1980 முகமது அலிக்கும் லாரி ஹோம்ஸ் அப்படின்ற ஒரு பாக்ஸருக்கும் மேட்ச் ஃபிக்ஸ் ஆகுது. இந்த டிசீஸால ரொம்ப மனதளவில் பாதிப்படைஞ்ச முகமது அலி பாக்ஸிங் மேட்ச் இன்டர்வியூல தேவையில்லாம கான்ட்ரவர்ஷியலா நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாரு. அதோட மேட்ச்லயும் அவரால் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. சரியான அடி வாங்க முகமது அலியோட ட்ரைனர் ஆஞ்சலோ டண்டி 10வது ரவுண்டில் மேட்சை ஸ்டாப் பண்ணுறாரு. மேட்சும் முடியுது. லாரி ஹோம்ஸ் வின்னராக அனௌன்ஸ் பண்ணப்படுறாரு. இந்த மேட்ச்சில் வெக்ஸான முகமது அலி அவருடைய பழைய நண்பரான கஸ் டி அமாட்டோ கிட்ட கால் பண்ணி பேசுறாரு. அப்போ அந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்க கஸ் டி அமாட்டோ, அலி, என்னுடைய ஸ்டூடெண்ட் உன்னை ஹீரோவா ஐடலா நினைச்சிட்டு இருக்கான், அவன் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு போனை கொடுக்கறாரு. முகமது அலி கிட்ட பேசின அந்த பையன் ஒன்று தான் சொல்றான். when I'm getting older, bigger, stronger, I definitely avenge him for your loss அப்படின்னு சொல்றான். இந்த செனாரியோ அப்படியே முடியுது.
முகமது அலி ஃபைனலாக 1981 ட்ரெவர் பெர்பிக் அப்படின்றவரை எதிர்த்து சண்டை போடுறாரு. அதுவே அவருடைய கடைசி மேட்சும் கூட. அந்த மேட்ச்சில் முகமது அலி தோற்று போக அட் த ஏஜ் ஆஃப் 39 முகமது அலி அவருடைய ரிட்டைர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணுறாரு. ரிட்டைர்மெண்ட்க்கு அப்புறம் முகமது அலி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபிலண்ட்ரஃபிக்கல் சார்ந்த விஷயம், மனிதநேயம் சார்ந்த வேலைகள், அமைதிக்காக போராடுறது, இல்லாதவங்களுக்கு பணமாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் அதை கொடுத்து அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறது, எஸ்பெஷலி பிளாக் பீப்புள்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வர்றாரு. இப்படியே போயிட்டுருக்க 1984 தான் அவருக்கு இருக்கிற டிசீஸ் என்னன்னு டாக்டர்ஸ் டயக்னைஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னா ரேரான ஒரு டிசீஸான பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்றது தான் அது. இந்த டிசீஸ்னால பாதிக்கப்பட்டவங்களுடைய பிரெயின் செல் டேமேஜ் ஆகும். அதனால அவங்களுடைய மூவ்மெண்ட் பாதிக்கப்படும். சரியா பேலன்ஸ் பண்ணி நிற்க கூட முடியாது, நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரியான ஒரு டிசீஸ்ல முகமது அலி பாதிக்கப்படுறாரு. முகமது அலிக்கு இந்த மாதிரி ஒரு டிசீஸ் இருக்குன்னு தெரிய வந்ததும் அவருடைய நிறைய நண்பர்கள் வந்து பார்க்குறாங்க. முக்கியமா முன்னாடி ஃபோனில் பேசின கஸ் டி அமாட்டோவோட முகமது அலியை ஹீரோவா பார்க்குற, தன்னுடைய ஐடியலா பார்க்குற அந்த ஸ்டூடெண்ட் வந்து முகமது அலியை பார்க்குறான். இப்படியே சில வருஷங்கள் போகுது. 1988 முகமது அலி எப்பயும் போல அவருடைய வீட்டில் வெக்கேஷன் எடுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க அப்போ அவருக்கு ஒரு நியூஸ் காத்து வாக்கில் வருது. என்னதுன்னா மைக் டைசன் அப்படின்ற ஒரு 20 வயசு பையன் லாரி ஹோம்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரொஃபஷனல் பாக்ஸரை எதிர்த்து சண்டை போட போகிறான்னு. அந்த மைக் டைசன்றவன் வேற யாரும் கிடையாது, முகமது அலியை ஹீரோவாக பார்த்த ஐடியில் பார்த்த அதே பையன்தான். அந்த நியூஸ் கேள்விப்பட்டவனே முகமது அலி ஆச்சரியப்படுறாரு. என்னடா இவன் டெலிஃபோனில் சொன்ன மாதிரியே ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு மேட்சை ஃபிக்ஸ் பண்ணிட்டான் அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு. அந்த மேட்சுக்கும் போகிறாரு. மைக் டைசனுக்கு ஆதரவாக போன முகமது அலி மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவன் காதில் போயிட்டு கெட் ஹிம் ஃபார் மீ அப்படின்னு சொல்லிட்டு போக மேட்சும் ஸ்டார்ட் ஆக டைசன் அவன் கொடுத்த வாக்குப்படி லாரி ஹோம்ஸை 4வது ரவுண்ட்லேயே அடிச்சு நாக் அவுட் பண்ணி வாக்க காப்பாத்துறான். அதை பார்த்து முகமது அலிக்கு அளவு கடந்த சந்தோஷம். அந்த பக்கம் டைசனுடைய கேரியர் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு போக இந்த பக்கம் முகமது அலி எப்பயும் போல அவருடைய வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு. இப்படியே போயிட்டு இருக்க 1998 செப்டம்பர் 15 யூஎஸ் கவர்மெண்ட் யுனைடெட் நேஷன்ஸ் மெசஞ்சர் ஆஃப் பீஸ் அப்படின்ற ஒரு விருதை முகமது அலிக்கு கொடுத்து ஹானர் பண்றாங்க. அதுக்கு அடுத்த வருஷமே 1999 ஸ்போர்ட்ஸ்மேன் ஆஃப் த செஞ்சுரி அப்படின்னும் பிபிசி ஸ்போர்ட்ஸ்மேன் பர்சனாலிட்டி ஆஃப் த செஞ்சுரி அப்படின்னும் விருது கொடுத்து முகமது அலியை ஹானர் பண்றாங்க. முகமது அலி அதுக்கப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறார். உலக நாடுகள் ஃபுல்லா டிராவல் பண்ணி அங்க இருக்கிற ஏழை குழந்தைகளுக்கு உதவி பண்றது, உமன் எஜுகேஷனுக்கும் உமன் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் நிறைய உதவி பண்றது, இப்படி நிறைய நல்ல விஷயங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. போக போக அலிக்கும் வயசாக ஆரம்பிக்குது. அலிக்கு வயசாக ஆக கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய உடல்நலம் மோசமாக ஆரம்பிக்குது. அவரால் ஃபீலிங்ஸ் கூட எமோட் பண்ண முடியாத நிலைக்கு தள்ளப்படுறாரு. அவருடைய மூமெண்ட்டே மொத்தமா நிறுத்தப்படுது. நடக்க கூட அவ்வளவு கஷ்டப்படுறாரு. ரொம்ப பரிதாபமான நிலைமைக்கு தள்ளப்படுறாரு. அவரை ஐடலா பார்க்கக்கூடிய டைசன் கூட அவரை அடிக்கடி வந்து பார்த்துட்டு இருக்கான். இப்படியே போயிட்டு இருக்க June 3, 2016 born as a Cassius Clay, lived as a legend, முகமது அலி இறந்து போறாரு. முகமது அலி தான் உலகத்திலேயே ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை 3 செப்பரேட் அக்கேஷன்ஸ்ல வின் பண்ணது. கிட்டத்தட்ட 19 தடவை தொடர்ச்சியா அவருடைய டைட்டிலை டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு. பாக்ஸிங் என்ற ஸ்போர்ட் ஆரம்பிச்ச காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் எத்தனையோ சிறந்த பாக்ஸர்ஸ் வந்திருந்தாலும் அப்பவும் இப்பவும் ஏன் எப்பவும் முகமது அலி தான் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். வேற ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது ஒரு கதை சொல்லவா?